அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறேன். எப்போதும் உள்ள மசாலா வச்சு செய்யாமல் எரோஜன் ஹோம்மேட் மசாலா வச்சு தான் செய்ய போகிறேன். எல்லோரும் மண் சட்டியில் மீன் குழம்பு மட்டும்தான் செய்வாங்க. நான் மண் சட்டியில் 1 பாட் மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றே பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன பீஸாக போட்டுங்க, அப்போ சீக்கிரம் வெந்துடும். ஃபஸ்ட்டு மண் சட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மட்டனை சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை மண் சட்டியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு, உப்பு கொஞ்சம் போட்டு, 3 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மட்டனோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், உப்பு, மட்டன் 4ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடுத்து மசாலா போட்டுக்கலாம். நான் எப்போதும் போடுற மசாலா போடலை, எரோஜன் ஹோம்மேட் மட்டன் மசாலா தான் போட போகிறேன். இந்த மட்டன் மசாலா போட்டால் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எதுவுமே போட தேவையில்லை. எரோஜன் மட்டன் மசாலா மட்டும் போட்டால் போதும். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். எரோஜன் மசாலாவை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகா 2 அறுத்து வச்சுருக்கேன். அடுத்து மல்லியும் புதினாவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்து பட்டை 1, அன்னாசி பூ 5 ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சம் மிளகு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து தயிர் 1 கப்பு. தயிர் நிறையா சேர்த்தா மட்டன் கிரேவி சூப்பராக இருக்கும். அடுத்து ஆயில் 100 ml ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மட்டனோடு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மூடியை போட்டு அப்படியே வச்சுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து நம்ம அடுப்பில் வேக வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு மூடியை ஓப்பன் பண்ணி, இதுக்கு ஹைலைட்டே முழு பூண்டு தான். முழு பூண்டை சுத்தமாக கழுவிட்டு தோலோடு இந்த மாதிரி கிரேவியில் வச்சு வேக வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மூடியை ஓப்பனே பண்ணாதீங்க. 1/2 மணி நேரம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, பூண்டு இந்த மாதிரி தோலோடு போடும்போது அப்படி வெந்து வந்துச்சுன்னா முழுசாக எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் தோலோடு போட சொன்னேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு மறுபடியும் மூடியை போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வேக வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். மட்டன் கிரேவி சூப்பராக திக்காகிடுச்சு. இப்போ கறி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணாலும் இந்த மண் சட்டியில் எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள், சூப்பராக. அவ்வளோதான், 1 பாட் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டன் கிரேவி சப்பாத்திக்கு, பராட்டாக்கு, கீ ரைஸ்க்கு, ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.